ॐ गजाननं भूतगणाधिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम्। भुष्पदीकृतवारीशम् अशिकीकृतराक्षसम् रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। अन्योन्यसदृशाकारो त्रैलोक्यगृहदम्पति इमौ युवां प्रणम्याहं भजाम्यद्य कृतार्थताम्। போன வாரம் என்ன பார்த்தோம்? விஸ்வாமித்திரர் தசரதரை பார்க்க வர்றார். மாரீச்சன் சுபாகுங்கிற 2 ராட்சசர்களை வதம் பண்ணி தன்னோட யஜ்ஞத்தை ரட்சிக்க தசரதர் கிட்ட ராமரை அனுப்பி வைக்கிறபடி யாசிக்கிறார், அனுப்பி வைங்கோன்னு. தசரதர் பயத்தாலையும் பாசத்தாலையும் மறுக்க வசிஷ்டர் அவருடைய நிலைமைய புரிஞ்சுண்டு, தசரதருடைய மன நிலைமைய புரிஞ்சுண்டு தசரதர் அன்பா பொறுமையா எடுத்து சொல்றார். அவர் அந்த மாதிரி சொன்னா தசரதர் கொஞ்சம் சமாதானமாகி முகம் மலர்ந்து ராமரை அனுப்பி வைக்க சம்மதிக்கிறார். விஸ்வாமித்திரர் தசரதர் அனுமதியோட ராம லக்ஷ்மணர்களை தன்னோட அழைச்சிட்டு போறார். இது சாதாரணமா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். தவம் இருந்து ஒரு குழந்தை, ஒரு ஏக்கத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தை எந்த ஒரு அப்பா அம்மாவானாலும் ஒரு அதிக பாசம் இருக்கத்தான் செய்யறது. அந்த குழந்தை மேல ஒரு பிடிப்பு இருக்கும். அந்த குழந்தை இல்லாம எல்லாரும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தையே ஏதோ அவங்களுக்கு பர்பஸ் ஒரு கொடுக்குற மாதிரி வாழறதுக்கு. சோ எந்த விதத்திலயும் பிரியணும்னா ஒரு சங்கடம். இப்போ சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு ஸ்கூல் ட்ரிப் போனாலும் சங்கடம், இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸோட போய் இருக்கேன்னு சொன்னாலும் அந்த பிரிவு கூட தாங்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தப்புறம் ஒரு ஜாபுக்காக வேற வேலைக்கு போறேனாலும் பிரிவு தாங்க முடியறதுல சிலருக்கு தன்னுடைய குழந்தை கல்யாணம் பண்ணிக்க போறதுன்னா கூட தாங்க முடியாது. அந்த அளவுக்கு பிரிவு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிற அப்பா அம்மாக்கள்லாம் நம்ம பாக்குறோம். சோ அவங்க உலகமே அந்த குழந்தையாதான் இருக்கு. சோ இங்க அவங்க எங்க போனாலும் ஒரு பயம், அது நல்லது இல்லை, இங்க போனா இப்படி ஆயிடும், அங்க போனா அப்படி ஆயிடும் அப்படின்னு ஏதோ ஒரு பயம். குழந்தை இழந்துடுவோமோ, அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. அப்கோர்ஸ் தசரதர் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இங்க போகல. அவருடைய ஆங்ஸைட்டில ஒரு வேலிட் பாயிண்ட் இருந்தது. ஏன்னா 2 பேருமே ராட்சசர்களோட சண்டை போட போறாங்க. இந்த காலத்துலயும் ராட்சசர்கள் இருக்காங்க, வேற வேற ரூபத்துல இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் பேரண்ட்ஸ்க்கு அந்த பயம் இருக்கத்தான் செய்யறது. சோ அந்த ராட்சசர்களோட போறாங்களேன்னு ஒரு பயம் தசரதருக்கு இருக்கு. சோ அந்த அந்த பயத்துக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, விஸ்வாமித்திரர் மாதிரி ஒரு குரு நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப்ல அமைஞ்சிட்டாங்கன்னா, சிலருக்கு பேரண்ட்ஸே அப்படி இருப்பாங்க, சிலருக்கு அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க, இல்லைன்னா சொந்தத்துல யாராவது இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் வேற யாராவது. அந்த மாதிரி ஒருத்தர் அமைஞ்சாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வழி காமிச்சு வா அப்படின்னு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்க வேண்டியிருக்கு. வெளியில அழிச்சுன்னு போய் ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்து நல்ல விஷயங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேண்டி இருக்கு. அதோட பலம் என்ன, பலகீனம் என்ன, இவர் கவலைப்படுறாருல, எதிரிகளுடைய பலம் பலகீனம் எல்லாம் நமக்கு தெரியாது, இந்த குழந்தைங்களுக்கு தெரியாதுன்னு தசரதர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவருக்கு அந்த பயம் இருக்கு. சோ நம்மளும் குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்ணணும்னா, வெளியில நல்ல குழந்தையா இருன்னு மட்டும் சொல்லி கொடுத்தா பத்தாது. வெளியில எல்லாமே இருக்கு. நம்ம ரிஷிஷங்கர் கதையிலேயே இதெல்லாம் பார்த்துட்டோம். அதோட ரெப்பிட்டிஷன் மாதிரி தான் இருக்கு. இப்ப நம்ம இதை பார்த்தோம். ஆனா இந்த கேஸ்ல the children are sent out to face the world. அது மாதிரி இன்னொன்னு, குழந்தைங்களுக்கு ரக்ஷ போட்டுறது. நம்ம வசிஷ்டர் எப்படி குழந்தைங்க வெளியில போகும்போது அதுக்கு ஒரு ரக்ஷ கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி நமக்கும் ஒரு ரக்ஷ போட்டுக்கணும். ரக்ஷ போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். ராட்சசர்கள் அப்படின்னா அப்படியே கோர ரூபமா நம்மளை சுத்தி திரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு இல்ல, பல ரூபங்கள்ல இருப்பாங்க. சோ அதனால நம்ம எப்பவுமே ஒரு ரக்ஷ போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அங்கே ராமருக்கே ரக்ஷ போட்டு அனுப்புறாங்கன்னா யோசிச்சு பாருங்கோ. திருஷ்டி பட்டுடக்கூடாது, எல்லாம் பார்த்து பண்றாங்க. சோ நம்ம இங்க சாதாரணமா ஒரு ஸ்லோகம் உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இந்த
அக்ரத பிருஷ்டதச்சைவன்னு ஒரு ராமரை பத்தின ஒரு ரக்ஷ ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அக்ரதகானா எனக்கு முன்னாடி, முன்னையும், பிருஷ்டதா பின்னேயும், பார்ஷ்வதக சைட்லயும், ரெண்டு பக்கமும் மகாபலம் பொருந்திய ராமலக்ஷ்மணர்கள் ரெண்டு பேரும் வந்து ஆகர்ண பூர்ண தன்வானவ் அப்படின்னா அவர்கள் எல்லா பக்கமும் இருந்து என்னை ரட்சிக்கிட்டோம். சரியா? ரக்ஷேதாம், அவர்கள் என்ன ரட்சிக்கிட்டோம். எப்படி இருக்காங்கன்னா ஆகர்ண பூர்ண தன்வானம். சாதாரணமா போ வச்சுட்டு போனா இப்படி வச்சுட்டு தானே நடப்பாங்க. போ எங்க ஷோல்டர்ல ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். அதை இப்படி வச்சுட்டு பின்னாடி வந்து அம்பெல்லாம் இருக்கும். அது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இதை எடுத்து இப்படி நாணேற்றி சண்டை போடுறது. ஆனா இங்க என்ன சொல்றது இந்த ஸ்லோகத்துல, ஆகர்ண பூர்ண தன்வானோன்னா ரெடியா இருக்காங்க. என்னை சுத்தி இருக்கிற ராமலட்சுமணர்கள் எப்படி வில்லேந்தி அன்பை அப்படியே வச்சு ரெடியா இருக்காங்க. எனக்கு எந்த விதத்திலயும் கஷ்டம் வந்துடக்கூடாது, எனக்கு எந்த விதத்திலயும் ஒரு நெகட்டிவா ஒரு ராட்சச குணம் உடையவர்கள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்லோகத்தை ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி டெய்லி ஒரு 5 நிமிஷம் ஆகாது, 1 நிமிஷம் தான் ஆகும். விஷுவலைசேஷனா இருந்ததுன்னா அப்போ கையில வில்லும் அம்பும் ஏந்தி ரெடியா இருக்காங்கன்னா அவங்களை என்ன சுத்தி சுத்தி வந்து தானே காப்பாற்ற முடியும். இருக்கிறத 2 பேருன்னா என்ன சுத்தி சுத்தி வந்து என்ன ரட்சிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷுவலைசேஷன் இருந்ததுன்னா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது ஜஸ்ட் அசைடு. ஓகே, இப்போ போன வாரத்துல இருந்து இப்ப என்னாச்சு, 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. சரியோ நதிக்கரையோடமா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு அரை யோஜனை தூரம் போன அப்புறம் ஒரு 8-10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போறாங்க. அப்போ ஒரு இடத்துல விஸ்வாமித்திரர் நிக்கிறார். நின்று ராமர் கிட்ட, ராமா நான் உனக்கு வந்து மந்திர கிராமம் கலெக்ஷன் ஆஃப் மந்த்ராஸ் சொல்லித்தர போறேன், கூடவே பல அதிபல மந்திரமும் சொல்லித்தரேன். இத கத்துட்டீங்கன்னா உனக்கு சோர்வு இருக்காது, ஜுரம் வராது, உன்னுடைய உருவத்துல மாற்றம் இருக்காது, நீ தூங்கும் போது இல்லைன்னா அட்டென்டிவா இருக்க முடியாத சமயத்துல இல்லைன்னா கவனம் செலுத்த முடியாத நிலையில நீ இருக்கும்போது உன்னை ராட்சசர்கள் எதுவும் பண்ண முடியாது, நான் உனக்கு அதை சொல்லித்தரேன் அப்படிங்கிற. இல்ல உருவத்தில் மாற்றம் இருக்காது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாதாரணமா நம்ம டயர்ட் ஆயிட்டோம்னா நம்ம முகம் வாடும், ஸ்கின் ட்ரை ஆகும், சரியா தூங்கல, ஜுரம் வரும்போது கண்ணை சுத்தி கருவளையம் இருக்கும், வாடி போயிருக்கும் இல்லையா? அதெல்லாம் பிசிக்கல் சேஞ்சஸ். எந்த வித பிசிக்கல் சேஞ்சஸும் இல்லாம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா இருப்ப அப்படிங்கிறார். சரி, இந்த பல அதிபல மந்திரங்கள் எல்லா மந்திரங்களுக்கும் தாய், மதர் ஆஃப் ஆல் மந்த்ராஸ். இந்த மந்திரங்களை நீ தெரிஞ்சுட்டீங்கன்னா இப்பவும் இனி வரப்போற காலத்திலயும் உனக்கு நிகரானவன் யாரும் இருக்க முடியாது. இந்த மந்திரங்களை நீ ஜபிச்சா உனக்கு பசிதாகமும் இருக்காது. சோ இந்த மந்திரங்கள் உன்னுடைய தபஸால, தபஸ்னா அவர் வாழற ராமருடைய டிசிப்ளின்டு லைஃப் இருக்கு இல்லையா, அவருடைய குணங்கள்லாம் பார்த்தோமே, அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டு லைஃப் வாழ வாழ அந்த மந்திரங்களுடைய பலன் வந்து இன்னும் அதிகரிக்கும், இன்னும் பல மடங்காக மாறி உன்னை அந்த மந்திரங்கள் ரட்சிக்கும். அது பகுரூபே பவிஷ்யதா, இன்னும் பல ரூபங்கள் எடுக்கும். அதாவது ராமர் நினைச்சபடி அது அவருக்கு வேலை செய்யும் அந்த மந்திரங்கள்லாம். அவர் அதாவது விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்தது போக அதையும் மீறி ராமருக்கு இன்னும் அந்த மந்திரங்களை வச்சு சில காரியங்களை சாதிக்கணும்னா அதுவும் அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மந்திரங்களை பத்தி சொல்றாரு. சோ அதனால ராமா, இந்த சரையோ நதியின் ஜலத்தை 2 கையால ஏந்திக்கோ, நான் இந்த மந்திரங்களை இப்போ உனக்கு சொல்லித்தரேன், நீ கத்துக்கோ அப்படிங்கிறார். அதை கேட்டோம்னா ராமருக்கு அப்படியே முகம் மறந்து சந்தோஷமாறாரு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே ஃபர்ஸ்ட் லெசன், இன்னும் ஒரு நைட் கூட வரல, வெளியில வந்த கையோடைய புது பாடங்கள்லாம் கத்துக்க போறோம், புதுசா கத்துக்க போறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். க்ஷத்ரியன் வேற இல்லையா, தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை இன்னும் வளர்க்கறதுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கத்துக்கும் போது நேச்சுரலா ஒரு உற்சாகம் இருக்கும். இப்போ ஏகாகிருத்த சித்தத்தோட அந்த மந்திரங்களை விஸ்வாமித்திரர்கிட்ட இருந்து தீட்சையா வாங்கிக்கிறார். அப்ப லக்ஷ்மணன் என்ன ஆனார்னா, லக்ஷ்மணனும் தனியா கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை லக்ஷ்மணரை. ஏன்னா நம்ம முதல்லயே பார்த்துட்டோம், ராமான்னு சொன்னாலே லக்ஷ்மணர் இன்க்ளூடட். ஏன்னா பாஹ்ய பிராணன்னு சொல்லியாச்சு, வெளியில இருக்கிற பிராணன். சோ இன்னொரு மூச்சு, ராமரோட இன்னொரு மூச்சு அவர். அதனால ராமான்னு சொன்னா ராமாவோட உயிரையும் சேர்த்துதான் ராமர். அதனால லக்ஷ்மணருக்கும் இந்த மந்திரங்கள் விஸ்வாமித்திரர் சொல்லி தந்துதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராமர் இல்லாம அவர் தூங்கவும் மாட்டார்,
அவருக்கு பெஸ்டா ஏதாவது நல்ல சாப்பாடு இருந்தா அது லக்ஷ்மணருக்கு கொடுக்காம இவர் சாப்பிட மாட்டாருன்னு இருக்கும் பொழுது மந்திரங்களை மட்டும் தனியா கத்துட்டு இருந்திருக்க மாட்டார். இப்ப தீட்சை வாங்கிக்கிறாங்க. தீட்சை வாங்கின அப்புறம் ஒரு குருவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் பண்றாங்க. அன்னைக்கு ராத்திரி அங்கேயே சரியு நதிக்கரையில ஒரு இடத்துல தங்குறாங்க. அரண்மனை சுகத்துக்கு பழக்கப்பட்ட அந்த 2 குமாரர்களும் தர்பப்புல்ல படுக்கிறாங்க சந்தோஷமா. நோ கம்ப்ளைண்ட்ஸ். அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அதுல கழிக்கிறாங்க. எந்த விதத்துலயும் முகம் சுழிக்கல. ஐயோ இப்படி ஒரு படிக்கலன்னா எப்படி படுப்பேன், தலகாணி இல்லையே, போர்வை இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே எல்லாம் யோசிக்காம சந்தோஷமா படுத்துக்கிறாரு. ஆனா தசரதருக்கும் இது தெரியும். குழந்தைங்களை அனுப்பி வைக்கிறோம்னா, ஒரு முனிவரோட அனுப்புறோம்னா அந்த மாதிரியான சௌகரியங்களுக்கு ரொம்ப மோசமான இதா இருக்காது. இங்க இருக்கிற சௌகரியங்கள் இருக்காதுன்னு வேணா சொல்லலாம். சோ அவரை ராட்சசர்களை பத்தி கவலைப்பட்டாரே தவிர, ஐயோ போற இடத்துல பையன் எப்படி இருப்பான், நல்ல சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதோ, என்ன மாதிரி இருப்பான், அந்த மாதிரி கவலை எல்லாம் அவருக்கு இருந்தது இல்லை. சோ அன்னைக்கு நைட் அங்க தங்குறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, இப்ப விஸ்வாமித்திர மகா தபஸ்வி, சாதாரணமாவே ரொம்ப பூஜைக்குரியவர், மரியாதைக்குரியவர் விஸ்வாமித்திரர், பிரம்மரிஷி. அது போக இப்ப இவங்களுக்கு தீட்சை கொடுத்ததால இவங்களுக்கு பர்சனலாவே குருவாகவும் ஆயாச்சு. அதனால நைட்டு படுக்கிறாங்க அப்படின்னாலே குரு சேவான்னு ஒண்ணு இருக்கு. அது சொல்லி கொடுக்காமலே வர்ற விஷயம். என்னுடைய குருனா அவருக்கு கால் பிடிச்சு விடுறது, அவருக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்து சிசுஷை பண்றதெல்லாம் உண்டு. சோ அந்த சேவைகள்லாம் அவங்க பண்ணியிருக்கிறதாக நம்ம யூகிச்சுக்கணும். அதுவும் இல்லாம போய் படுத்துக்கோனா டக்குன்னு போய் படுத்திருக்க மாட்டாங்க. டெஃபினட்டா இதெல்லாம் பண்ணிட்டு அவர் கம்ஃபர்டபுளா இருக்காரா விஸ்வாமித்திரர் அப்படின்னு பார்த்துட்டுதான் அந்த குழந்தைங்க 2 பேரும் படுக்க போயிருக்கோம். அப்புறம் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்கல்ல, படுத்தோன்னா ஓகே வேலையா முடிஞ்சுதா, உள்ள வந்தோமா டபக்குன்னு இழுத்து போட்டின்னு படுக்க போறது இல்ல. விஸ்வாமித்திரர் எங்கெல்லாமோ டிராவல் பண்ணினவர், வயசுல ரொம்ப மூத்தவர், இவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க. சோ நிறைய கதைகள் இருக்கும் அவருக்கு எடுத்து சொல்றதுக்கு. அதெல்லாம் பேசிக்கிட்டே அவங்க படுத்திருப்பாங்க. இதெல்லாம் நம்மளோட இமேஜினேஷன்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் மறுநாள் விடியறது. விஸ்வாமித்திரர் தூங்கிட்டு இருக்கிற ராமரை பார்த்து, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே நரசாதூல உத்திஷ்ட தெய்வமானிக்கம் கர்த்தவியம் அப்படின்னு எழுப்புறாரு. கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசல்யன்னு அருமையான மகனே, நரசார்தூல புருஷோத்தம மனிதர்களுக்குள் சிறந்தவனே, உத்தமனே, உத்திஷ்ட கண்முழிச்சுக்கோ, பூர்வ சந்தியா பிரவர்த்ததே. பூர்வ சந்தியானா உங்களுக்கு தெரியும், 2 டைம் மீட் பண்ற இடம். ஒரு நாளைக்கு 3 சந்தியா, இரவும் மார்னிங் அது, அப்புறம் உச்சி மத்தியானம், அப்புறம் மறுபடியும் சாயந்தரம். ஸோ when the day and night meets, when the night and day meets and day and day meets அப்படி எடுத்துக்கணும். இரவும் பகலும் சந்திக்கிற காலம் பிரவர்த்தத்தைங்கிறார். வரப்போகுது, இன்னும் வரல. சந்தியா காலம் வரத்துக்குள்ள நீ முழிச்சுக்கணும். அதாவது சூரியனுடைய கிரணங்கள் வெளியில வரத்துக்குள்ள முழிச்சுக்கோ அப்படின்னு எழுப்புறாரு. கர்த்தவியம், செய்ய வேண்டிய காரியங்கள்ல மிஸ் பண்ணிடக்கூடாது, எழுந்துக்கோப்பா. கர்த்தவியம்னா டு பி டன் கர்மா இருக்கு, அதெல்லாம் நம்ம பண்ணணும். அது எப்ப பண்ணோம்னா ஆன்மீகம், தினம் தினம் பண்ண வேண்டிய நித்திய கர்மா இருக்கு, அது பண்ணணும். யாருக்கு? தெய்வம், தெய்வத்துக்கு, தெய்வமானிக்கம். சந்தியாவந்தனம் மாதிரியான கர்மா. சந்தியாவந்தனம் மட்டும்னு நம்ம சாதாரணமா சொல்றோம், இன்னும் வேற ஏதாவது இருந்தாலும் அதுவும் எல்லாம் சேர்ந்து பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி எழுப்புறார். இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம டெய்லி காலையில கேட்டு கேட்டு பழகிட்டோம் இல்லையா? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு கேட்டு பழகிட்டோம். இங்க இருந்து வந்ததுதான் அந்த ஸ்லோகம். அப்புறம் 2 பேரும் எழுந்து பல் தேய்ச்சு, அண்டர்ஸ்டுட், ஓகே, பல் தேய்ச்சிருப்பாங்க, குளிச்சு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு விஸ்வாமித்திரருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் முன்னாடி கை கட்டி நிக்கிறாங்க. அடுத்து எங்க போகணுமோ அங்க போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு. மாத்து ட்ரெஸ் இருந்துதான் தெரியல. இது எனக்கு குறைச்சலா இருந்தது, உங்களுக்கு இருந்துதான் தெரியாது. மாத்து ட்ரெஸ் கௌசல்யா அனுப்பி இருப்பாங்கன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். டெஃபினட்டா இருந்திருக்கும். இப்போ 3 பேரும் நடந்து போறாங்க. போகும்போது வழியில சரையு நதியும் கங்கையும் கலக்கிற இடம் பாக்குறாங்க. மீன்ஸ் அது கிராஸ் பண்ணல, அது தூரத்துல இருந்து தெரியறது. இங்க கங்காக்கு ஆஹ் திரிபதகா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. திவ்யாம் திரிபதகாம் நதீம் அப்படின்னு சொல்றாரு வால்மீகி. திரிபதகா அப்படின்னா 10னா பாதை. நம்ம இங்கிலீஷ்ல பாத்துன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் 10னா பாதை. கா மீன்ஸ்
போறது, ஒன் ஹூ வாக்ஸ். ஓகே, 3 வழியாக போகிறாள் கங்கை அப்படிங்கறதுனால அவருக்கு திரிபதகான்னு பேர். அது என்ன 3 அப்படின்னா, சொர்க்கத்திலயும் ஷீ ஃப்ளோஸ். ஏன்னா சொர்க்கத்துல இருந்து தானே பூமிக்கு வந்தது கங்கை, அந்த கதையும் வரும் லேட்டர் ஆன். அடுத்து பூமியில ஷீ ஃப்ளோஸ் ஆன் த எர்த், அது ஒண்ணு. இன்னும் பாதாளத்திலயும் ஷீ ஃப்ளோஸ். பாதாளத்துல வந்து இந்த சகர மகாரிஷி, சகர மகாராஜாவுடைய 60,000 மகன்கள் உடைய சாப விமோச்சனத்துக்காக பகீரதன் கங்கை அங்க அழிச்சுன்னு போறது. சோ இந்த மாதிரி ஆகாசத்துல, பூமியில, பாதாளத்துல 3 இடத்துலயும் ஷீ ஃப்ளோஸ். அதனால அவளுக்கு திரிபதகா அப்படின்னு பேரு. இந்த சரியு கங்கையில கலக்கிற இடம் பக்கத்துல அநேக வருஷ காலம் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற ரிஷிகள் நிறைய பேர் இருக்கத ராமலட்சுமணர்கள் பாக்குறாங்க. அங்க ஒரு ஆசிரமம் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. பார்த்தோன்னே ரொம்ப த்ரில்ட் அண்ட் எக்ஸைட்டட். ஒரு ஆசிரமத்தை பார்த்தோன்னே அப்படியே உற்சாகம் பொங்க. விஸ்வாமித்தர் கிட்ட, இந்த பவித்திரமான ஆசிரமம் யாரோடுது, இங்க யார் வசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரோதும் இச்சாவக நவ், நாங்க இருவரும் அதை கேட்க விரும்புகிறோம் அப்படிங்கிறார். நான் மட்டும் இல்ல, என் தம்பி லக்ஷ்மணனும். both of us are interested in listening to it. கௌதூகலம் ஹி and we are curious. ரொம்ப ஆர்வமா இருக்கும் கேட்கறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷம். அப்போ அவரு கதை சொல்றார். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு அத டீட்டெயிலா சொல்றேன், சரியா? கந்தர்பக, அதாவது மன்மதன் ஒரு காலத்துல மனித ரூபத்துல இருந்தான். அவனை பண்டிதர்கள் காமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மதேவரோட மானச புத்திரர்கள்ல ஒருத்தர் தக்ஷ பிரஜாபதி. அதுல ஒரு சிலர் வந்து வசிஷ்டர், நாரதர், அத்திரி மகரிஷி, புலஸ்தியர் தான் இந்த ராவணன் உடைய வம்சம், சரியா? அந்த வம்சத்திலிருந்து வந்தவர் தான் ராவணன், வந்தவன் ராவணன். ஓகே, சோ இந்த பிரஜாபதி இருக்காரு, அவர் பிரம்மனுடைய மானசபுத்திரர். பிரஜைகளுடைய தலைவன் பிரஜாபதி, சரியா? ஜா மீன்ஸ் பிறத்தல், உற்பத்தி ஆகுதல், உற்பத்தி ஆக்குதல். ஓகே, அது அப்ப பிரா சேதா பிரஜா, பிரகர்ஷேன பிறத்தல், பிரகர்ஷமான உற்பத்தி, அற்புதமான உற்பத்தின்னு அர்த்தம். சோ அந்த பிரஜாபதி, பிரஜைகளுடைய பதி, அவரை பிரம்மதேவர் பிரஜைகளை பெருக்கு, சிருஷ்டி டைம்ல நீ போய் ஜனங்களை நிறைய பெருக்கி மல்டிப்ளை பண்ணணும் இல்ல, சிருஷ்டி நீ போய் ப்ரொபகேஷன் பண்ணுன்னு சொல்லிதான் சிருஷ்டி பண்ணினார். சாதாரணமா நமக்கு பிரஜைகள் அப்படின்னு சொன்னாலே குழந்தைகள், நம்மளுடைய குழந்தைகள் தானே பிரஜைகள்னு சொல்லுவோம். ஆனா ஒரு ராஜாவுக்கு நம்ம எல்லாருமே பிரஜைகள் தான், குழந்தைகள் மாதிரி. அந்த மாதிரி பாத்துக்கணும். ஒரு ராஜா தன்னுடைய ஜனங்களை, பிரஜைகள் தன் சொந்த குழந்தைகளை போல பத்திரமா பாத்துக்கணுங்கிறதுனாதான் அந்த ராஜா அண்ட் பிரஜா அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம சொல்றோம். அண்ட் பிரஜாங்கிறது வெறும் மனிதர்களை மட்டும் குறிக்கிறது இல்ல. பிரஜாபதிங்கிறவர் மனிதர்களுக்கு மட்டும் பதி அல்ல, மற்ற விலங்குகள், மரங்கள், எதுக்கெல்லாம் உயிர் இருக்கும் அது எல்லாத்துக்குமே அவர் பதி, தலைவன். அதனாலதான் ராஜாக்களுக்கும் அந்த காட்டுல வாழற மிருகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காப்பாத்துற கடமை ராஜாவுக்கு உண்டு. காடாறு மாசம் நாடாறு மாசம்னு சொல்லுவோம். சோ இது அந்த காலத்துல இந்த வன பாலகர்கள்னு இருப்பாங்க, ராஜாவால அப்பாயிண்ட் பண்ணினவங்க. அவங்களுடைய வேலையே வந்து ஃபாரஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுதான். அந்த காலத்து, இப்பெல்லாம் நம்மளோட ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல அங்கேயும் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்களுடைய கடமை என்னன்னா, காட்டு விலங்குகள் வந்து ஜனங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, ஜனங்களும் போய் காட்டுக்குள்ள தொந்தரவு பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ சிங்கம், புலி, நரி இந்த மாதிரியான மிருகங்கள் வந்து அதோட பாப்புலேஷனும் ரொம்ப பர்ஸ்ட் ஆகக்கூடாது. அதே நேரத்துல மான்கள் மாதிரியான, ரேபிட் மாதிரியான பாப்புலேஷனும் ரொம்ப பர்ஸ்ட் ஆகக்கூடாது. எது ஒண்ணு ஜாஸ்தியானாலும் வந்து நம்மளுடைய ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியது ராஜாவோட கடமை. காட்டை வந்து அவர் பார்த்துக்கிறோம். சோ இந்த தக்ஷ பிரஜாபதி இருக்காரு, பிரஜாபதினா தக்ஷ பிரஜாபதி தான் பிரம்மருடைய மானசபுத்திரன். அதுல தக்ஷா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, ஒன் ஹூ இஸ் ப்ரொஃபிஷியன்ட், ஸ்கில்ஃபுல்னு அர்த்தம்.
தக்ஷ பிரஜாபதியில திறமை உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த தக்ஷ பிரஜாபதிக்கு 2 மனைவிகள். ஒருத்தர் வந்து பிரசூதி, இன்னொருத்தர் வந்து விரிணி. இந்த 2 மனைவிகள் மூலமா தக்ஷ பிரஜாபதிக்கு நிறைய குழந்தைகள் இருந்திருக்காங்க. அதுல 27 பேர் தான் அவர் அந்த சந்திர பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். மத்த மகள்கள் எல்லாரையுமே வேற வேற ரிஷிகள், முனிவர்கள் அவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வச்சிருக்காரு தக்ஷ பிரஜாபதி. இதுல பிரசூதியுடைய மகள் தான் சதி தேவி. தக்ஷனுடைய மகள்ங்கிறதுனால அவருக்கு தாக்ஷாயணின்னு ஒரு பேர் இருக்கு. அவ சிவபெருமானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அவளுக்கு சிவன் மேல அதீத பக்தி, அதீத காதல். ஆனா தக்ஷ பிரஜாபதி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். காரணம் ஒரு அகங்காரம் தான். அவருக்கு தனக்கு சமமான ஒருத்தர், ஸ்டேட்டஸ்ல சமமான ஒருத்தர் தான் தனக்கு மருமகனா வரணும் அப்படின்னு அவருடைய எண்ணம். ஏன்னா அவர் வந்து பிரம்ம தேவருடைய மானச புத்திரனாச்சே, ஆர்டினரி ஆள் கிடையாது. ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, கெத்தெல்லாம் இருக்கு. ஆனா இந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? எப்ப பார்த்தாலும் மேல சாம்பலை பூசிண்டு திரிஞ்சுட்டு இருக்கார். ஒழுங்கா தலை கூட வரிக்கிறது கிடையாது. பித்து பிடிச்சவர் மாதிரி சுத்தின்னு இருக்காரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா என்னத்தையோ ஒரு தோலை மாட்டிண்டு சுத்தின்னு இருக்கார். ஆபரணங்கள் கிடையாது, அலங்காரம் கிடையாது. எப்பவுமே ஒரு பிச்சைக்கார மாதிரி சுத்தின்னு இருக்கார். உண்மத்தனாக இருக்கார். ஒன்னா கண்ணை முடிந்து தியானத்துல இருக்காரு, இல்லைன்னா அங்க இங்கேயும் திரிஞ்சுட்டே இருக்காரு, ஒரு இடத்துல உட்கார்றது கிடையாது. அதனால இவர் தன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வர மாட்டார் அப்படின்னு வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா சத்திக்கு வந்து அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு பிடிவாதமா இருக்கறனால கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவருக்காக வேறு வழி இல்லாம. சிவனுக்கு நல்லா தெரியும் அதெல்லாம். ஒரு சமயம் சத்தி தேவி சிவபெருமானோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது தூரத்துல நிறைய பேர் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் கும்பலா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்து ஒண்ணும் புரியல, எங்க போறாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வருது. சிவபெருமானுக்கு விஷயம் தெரியும், சத்தி தேவிக்கு விஷயம் தெரியாது. சிவபெருமானும் இவகிட்ட எதுவுமே சொல்லல, பேசாமதான் இருக்கார். ஆனா சத்தி தேவிக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரே ஆசை. நான் உங்க கிட்ட போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ சிவபெருமான் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இது பெரிய கான்வர்சேஷன், ஷார்ட்டா சினிமாத்தனமா நீங்க பார்க்கலாம். ஆனாலும் அவளுக்கு வந்து எல்லாரும் எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. சோ அங்க போயிட்டு இருக்கிறவங்கள பார்த்து எல்லாரும் எங்க போறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறா. உனக்கு விஷயம் தெரியாதா? உங்க அப்பா ஒரு பெரிய யாகம் நடத்துறாரு, அந்த யாகத்துக்கு எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காரு, அதுக்குதான் நாங்க எல்லாம் போறோம், நீ வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அது கேட்டு சத்தி தேவிக்கு முதல்ல ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழப்பம் அப்படியே கோபமா மாறுது. என்னது, என்னையும் என் கணவரையும் அழைக்கவே இல்லையே, இது சரியில்லையே அப்படின்னு அவளுக்கு தோணுது. நான் எங்க அப்பா கிட்ட போய் கேட்க போறேன், அவர் ஏன் இப்படி பண்ணினாருன்னு அப்படிங்கிறான். அப்போ சிவபெருமான் இல்ல, அதெல்லாம் வேண்டாம், அவங்க போயிட்டு வரட்டும், நம்ம இங்கேயே இருப்போம், இங்க நம்ம சந்தோஷமா தானே இருக்கோம் அப்படிங்கிறாரு. ஆனா அவளுக்கு தன் அப்பா தன் கணவரை இப்படி அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. அதனால கோபம் வேற, கோபம் வருத்தம் எல்லாம் கலந்து இப்படி அவமானப்படுத்திட்டாரே என்னெல்லாம் இருக்கு. இல்ல நான் போய் கேட்டுட்டுதான் வரணும், நான் போயே ஆகணும், அவர் அத்தனை பேரை கூப்பிட்டுருக்காரு, அது எப்படி உங்களையும் என்னையும் மட்டும் கூப்பிடாம இருக்க, நான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. அங்க போய் பார்த்தா பிரம்மதேவர் இருக்கார், விஷ்ணு இருக்கார், அப்புறம் மத்த ரிஷிமுனிகள்லாம் இருக்காங்க, இவருடைய கூட பிறந்த சகோதரிகள்லாம் இருக்காங்க, சகோதரிகளுடைய கணவன்மார்கள்லாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க எக்ஸப்ட் சத்தி அண்ட் சிவபெருமான். இப்போ தாக்ஷாயணிக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு, கோபமா இருக்கு. தன் அப்பாவை பார்த்து கேட்கிறா, எப்படி நீங்க இத்தனை பேரை அழிச்சிட்டு என்னையும் என்னுடைய உங்களுடைய மருமகன் சிவபெருமான கூப்பிடவே இல்லை அப்படின்னு கேட்கிறான். அப்போ தக்ஷ பிரஜாபதி எல்லாரும் கூடியிருக்கிற அந்த சபையில சிவபெருமான ரொம்ப அசிங்கமா பேசுறார், அவமானப்படுத்தும்படி அந்த மாதிரி மரியாதை இல்லாத விதமாக பேசுறார். இது சத்திதேவிக்கு அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்புறம் அவளையும் பார்த்து கேட்கிறார், நான் உன்னையும் கூப்பிடவே இல்லையா, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்கிறாரு. நான் உன்னை அழைக்கவே இல்லையா, அழைக்காம நீ எதுக்கா இங்க வந்த அப்படின்னு அவளுக்கு மனசு உடைஞ்சு போறது. தன்னோட அப்பாவா இப்படி அப்படின்னு அவளுக்கு அவமானமாவும் இருக்கு. இப்படி ஒரு அப்பாவான்னு அவளுக்கு மனசுக்கு வேதனையாகி தன்னுடைய மனசால சிவபெருமான நினைச்சுண்டு அங்க அக்னியிலேயே தன்னுடைய யோகா அக்னி மூலமாக தன் உடம்பை விடுறான் அப்படிங்கிறது தான் கதை. சரியா?
எல்லாரும் அது சூசைடுமாங்க. சூசைட்லாம் ஒண்ணும் இல்ல. அவ அந்த அக்னியில இறங்கினோடனே சிவபெருமானுக்கு தெரிஞ்சு போயிடுறது என்ன நடக்கிறதுன்னு. அவர் அந்த அடுத்த க்ஷணம் அங்க வந்து நிக்கிறார். அந்த அக்னியில இருந்த தன் மனைவியோட உடலை எடுத்து தோல்ல போட்டுண்டு ரொம்ப கோபாவேசமா துக்கமா ரொம்ப ஒரு தாண்டவம் ஆடுறார். அப்புறம் அங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப சதி தேவியோட உடம்ப தோல்ல போட்டுண்டு அவர் எல்லா பக்கமும் சுத்துறார். அவரோட கோபம் அடங்கல, அவரோட துக்கம் அடங்கல. அதை பார்த்துட்டு எல்லா தேவர்களும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க அவருடைய ரௌத்ரத்தை பார்த்து. அப்போ விஷ்ணு பகவான் தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தால என்ன பண்றார், அந்த சத்தியதேவி உடம்ப வந்து கட் பண்ணிடுறார் விட்டு விட்டா. ஏன்னா அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அவர் சாந்தமாக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அத 51 துண்டுகளாக வேற வேற இடத்துல விழுந்து இன்னைக்கு நம்ம அததான் சக்தி ஸ்தலங்கள்னு சொல்றோம். சோ அதுக்கப்புறம் சிவபெருமான் சாந்தமாகி இப்ப ராமர் வந்து நின்றுட்டு இருக்காரு இல்லையா ஒரு இடம், அந்த இடத்துலதான் அவர் தியானத்துல உட்கார்ந்துடுறார். முன்னொரு காலத்துல சரியா தியானத்துல உட்கார்ந்துடுறார். பல காலம் ஆறுது, கண் திறக்கவே இல்லை, அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல தாரகாசுரன் ஒரு அசுரன், அவனுடைய சகோதரர்கள் சூரபத்மனும் சிம்மமுகன் இவங்களோட சேர்ந்து தேவர்களை கொடாப்படுத்திட்டு இருக்கான், அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வேற ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான். இந்த தாரகாசுரன் வந்து ஒரு வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கான் பிரம்மதேவன் கிட்ட. அவன் பிரம்மதேவன் கிட்ட என்ன கேட்கறான்னா, இந்த மாதிரி எனக்கு சாகாவரம் எல்லா அசுரர்களும் இதான் கேட்பான், எனக்கு சாகாவரம் வேணும், எப்பவுமே எப்படியே இருக்கணும், ஆல் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. இல்லப்பா சாகாவரம் எல்லாம் கொடுக்க முடியாது, பிறந்தவங்க எல்லாம் இறந்துதான் ஆகணும், இது நியதி. அந்த நியதிக்கு எதிராக நான் உனக்கு எதுவும் தரமாட்டேன், வேற ஏதாவது கேளு அப்படின்னு. சரி யோசிக்கிறான். இவனுக்கு தெரிஞ்சு போயிடுது சிவபெருமான் ரொம்ப காலமா இந்த மாதிரி துக்கத்திலையும் கோபத்திலையும் தியானத்துல உட்கார்ந்துருக்காரு. சத்திதேவி இழந்துட்டார், அவர் இனிமே கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போறது இல்ல. அதனால அவர் ஒரு யோகியா துறவியா இருக்கிறது தெரிஞ்சுண்டு அவருக்கு பிறக்கிற குழந்தைதான் என்ன கொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப சாமர்த்தியமா ஒரு வரம் வாங்கிடுறான். சரி பிரம்மதேவர் அந்த வரம் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னோடனே ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி சிம்மமுக்கன் ஏற்கனவே சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கான்னா, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கான். ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தவள் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு அவன் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கான். சிவபெருமானே என்னை அழிக்க முடியாதுங்கிற அளவுக்கும் அவன் வரம் வாங்கி வச்சுட்டு இருக்கான். என்னை அழிக்கிறவன் நானாகவே தான் இருக்கணும். ஸோ நோபடி ஃப்ரம் அவுட் சைட் கேன் கில் மீ அப்படின்னு. ஸோ இப்படி இந்த பிரதர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவர்களை எப்படி இந்த ராவணன் வந்து தேவர்களை எல்லாம் ஆட்டி படிக்கிறானோ அந்த மாதிரி அந்த காலத்துல அவங்களும் தேவர்களை அவங்க சொன்னபடிதான் கேட்கணும்னு தேவர்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. சொர்க்கலோகத்தையும் போய் ஆக்கியபை பண்ணிட்டாங்க. தேவர்கள் திக்கு தெரியாம எல்லா பக்கமும் சதறி போயிருக்காங்க. இதனால என்ன ஆறுதுன்னா, அந்த காஸ்மிக் ஆர்டர்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த பிரபஞ்சத்துல ஒரு இப்படிதான் ஒரு நியத்தின்னு இருக்குல்ல, அந்த நியத்தி எல்லாம் தேவர்களுடைய காரியத்தை செய்ய விடாம இவங்க எல்லாம் பண்ணதால ஒரு டிஸ்ரப்ட் ஆகுது. அதாவது இந்த 6 சீசன்ஸ் எல்லாம் மாறி வருது, அப்புறம் நிறைய வியாதிகள் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது, பூமியில பல விதமான பாதிப்பு ஏற்படுது, சிருஷ்டி பிரபஞ்சத்திலே நிறைய டிஸ்ரப்ஷன் ஏற்படுறது. இப்போ தேவர்கள் என்ன பண்றதுன்னு திரு முழிக்கிறாங்க. ஏன்னா சிவபெருமான் தியானத்துல இருக்காரு, சிவபெருமானுடைய மகன் தான் கொல்லணும்னு வரம் வாங்கி வச்சிருக்கான். அவரோட ஃபர்ஸ்ட் அவருடைய தியானத்தை கலைக்கணும், அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆகணும், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குழந்தை வரணும். இதுக்கு நடுவுல தாக்ஷாயணி என்ன ஆறான்னா, அவர் பார்வதி தேவியா பிறந்து சிவபெருமானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா டெய்லி சிவபெருமானுக்கு. என்னைக்காவது சிவன் தியானத்துல இருந்து வருவார், நம்ம அவரை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் பொறுமையா காத்துட்டு இருக்கா. 2 பேருக்கும் பிரச்சனை தீரணும், யாரு தேவர்களுக்கும் சரி பார்வதிக்கும் சரி. ஆனா யாருக்கும் சிவனுடைய தியானத்தை கலக்கிற தைரியம் இல்லை, பயம். அவர் பாட்டு பிசுக்குன்னு நெற்றிக்கண்ணை திறந்துட்டாருன்னா என்ன பண்றது? கிடைச்ச ஒரே பலியாடி யாரு? நம்மளுடைய கந்தர்ப்பன் காமதேவன். இப்போ பாயிண்ட்க்கு வந்துட்டோம் சரியா? இப்போ தேவர்கள் நேரா அவர்கிட்ட போய் நீ போய் சிவபெருமானுடைய தியானத்தை கழிச்சிட்டு வா அப்படின்னு கெஞ்சுறாங்க. காமதேவனுக்கு ஒரே பயம், நடுங்கிறது, வெறுத்து போயிடுறாரு. ஏன்னா அவருடைய தபஸ கலைக்கிறதுங்கிறது மகா பாவமாச்சே, அதுக்கு அவரோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும்னு தெரியலையே, பெரிய ரிஸ்க் ஆச்சே இது அப்படின்னு பயப்படுற.
ஆனா தேவர்கள் வந்து வேற வழியே இல்லை, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் இப்படி எல்லாம் பண்றான் அந்த தாரகாசுரன், இப்பவே பண்ணினாதான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு விடிவு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப கெஞ்ச கெஞ்ச சரி எல்லாருடைய நன்மைக்காகவும் நான் அதை பண்றேன்னு ஒத்துக்கிறேன். சோ தன்னுடைய கரும்பு வில்ல ஏந்தி புஷ்பபானம் இருக்கு இல்லையா, புஷ்பபானத்தெல்லாம் அப்படி ரெடியா வச்சுட்டு இருக்காரு. டைமுக்காக வெயிட் பண்றாரு அம்பை எய்யறதுக்காக. என்ன டைம்னா பார்வதி பூஜைக்கு வர டைம். அந்த டைம்ல அம்பை எய்யணும்னு வெயிட் பண்றார். பார்வதியும் பூஜைக்கு வரா. அந்த நேரத்துல பானத்தை ரிலீஸ் பண்றார். ஒரு க்ஷணம் சிவபெருமான் காமவசப்படுறார். அப்போ யாரது என்னுடைய தவத்தை கலைச்சுது அப்படின்னு சொல்லி நெத்தி கண்ணை திறந்தா எய்த்தாப்புல நம்ம கந்தர்ப்பன் பஸ்மம் ஆயிட்டார். அவர் பஸ்மமானோன்னு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்கிற அந்த தேவர்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. முதல் காரணம் அது அதிர்ச்சியான விஷயம், அதனால அதிர்ச்சி ஆறாங்க. ரெண்டாவது வந்து காமன் இல்லைன்னா சிருஷ்டி எப்படி மல்டிப்ளை ஆகும்? காமதேவன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால அன்பு இருக்காது, காதல் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால அதுலயும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே சமயத்துல ரத்தி தேவி வேற அங்க வந்து பாவம் அந்த பஸ்மத்தை பார்த்து ஓன அழறான், இப்படி ஆயிடுதே என்னுடைய கணவனுக்கு அப்படின்னு. தேவர்கள் கெஞ்ச சிவபெருமான் அப்புறம் சாந்தமாக காமதேவனுக்கு உயிர் தர. ஆனா இந்த தடவை உயிர் தரும்போது உடல் இருக்காது, வெறும் ஒரு உயிர் தான், ஒரு ஃபார்ம்லெஸ்ஸா இருக்க காமதேவன். அருவமாக இருக்கார். அவர் ரத்தி தேவி கண்ணுக்கு மட்டும் படுவா அப்படின்னு சொல்லி ஒரு வரம் தர ரத்தி தேவிக்கு மட்டும். சோ அதனால காமதேவனுக்கு வந்து கந்தர்ப்பன், அதாவது இந்த கந்தர்ப்பன் என்கின்ற காமதேவனுக்கு வந்து காமதேவனுக்கு வந்து அனங்கன்னு ஒரு பேரு, அங்கம் இல்லாதவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து பிரத்யும்னா பிறக்கிறது, அது இன்னொரு கதை. சோ இந்த காமனை எரித்த அந்த இடம் இருக்குல்ல, அதான் அந்த காமாசிரமம். நம்ம அங்க பாக்குறோமே அந்த ஆசிரமம் ராமா, அந்த இடத்துலதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி, அதனால இந்த இடத்துக்கு அங்கதேசம்னு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு கதை சொல்றார் விஸ்வாமித்திரர். சோ நாம இப்ப பாக்குற இந்த ஆசிரமம் அனங்கன் எரிக்கப்பட்ட இடம். இந்த ரிஷிகள் எல்லாம் நம்ம பாக்குறோமே அவங்க எல்லாருமே மகா தபஸ்விகள். நாம என்ன பண்ணலாம், இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு நாளைக்கு இந்த சங்கமத்துல ஸ்நானம் பண்ணிட்டு ஜபஹோமங்கள்லாம் முடிச்சுட்டு சுத்தமானவர்களா அந்த ஆசிரமத்துக்குள்ள நம்ம போகலாம், அப்புறம் கங்கையை கடந்து அக்கறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆசிரமவாசிகள் மகா தபஸ்விகள் இல்லையா, சாதாரணப்பட்டவர்கள் இல்ல, ஞான திருஷ்டியில அங்க யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு போய் அவங்கள வரவேற்கிறாங்க. விஸ்வாமித்திரருக்கு வரவேற்று அவருக்கு பாத பூஜைகள் எல்லாம் பண்ணி, ஒரு அதிதிக்கு என்னென்ன ஆஹ் உபச்சாரங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து ராம லக்ஷ்மணர்களுக்கும் அவங்களுக்கு உரிய மரியாதை எல்லாம் பண்றாங்க. எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு கொஞ்சம் பொழுது போக்குறாங்க. அப்புறம் சாப்பிடுறாங்க. அப்புறம் ராத்திரி ஆனதும் மறுபடியும் பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போறாங்க. விஸ்வாமித்திரர் இவங்களுக்கு எல்லாம் நிறைய கதைகள் எல்லாம் சொல்லி, அவங்களுக்கு வந்து சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங் டேல்ஸ் எல்லாம் சொல்லி அவங்களும் கதை கேட்டுட்டு அன்னைக்கு நைட் அங்க சௌகரியமா தூங்கிடுறாங்க. இந்த தாக்ஷாயணி ஸ்டோரி இருக்கே, இது ரொம்ப ஒரு நார்மல் ஃபேமிலி ஸ்டோரி மாதிரிதான் இருக்கு இல்லையா? ஒரு குடும்பத்துல ஒரு தன் விருப்பத்துக்கு மீறி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறா, அதுக்கப்புறம் வேணும்னே அந்த அப்பா வந்து அந்த மாப்பிள்ளைய வந்து அவமானப்படுத்தணும்னே ஏதாவது பண்றது. மகள் மேல பிரியம் இருக்கு, ஆனா அந்த பிரியத்தை வந்து அது அகங்காரம் மறைச்சிடு. நம்மளுடைய செயல் மகளைதான் பாதிக்கும்னு தெரிஞ்சும் கூட, ஆனா அந்த ஸ்டேட்டஸ் அந்த இதுங்கிற ஒரு கர்வம் இருக்கு இல்லையா, அதனால அந்த வெறுப்புல எவ்வளவு தூரத்துக்கு போறது. பெண்களுக்கும் வந்து தன்னுடைய கணவனை தன் அப்பா மதிக்கல, தான் பிறந்த வீட்டுல தன் கணவனுக்கு மரியாதை இல்லைன்னா சாதாரண பெண்களுக்கு வந்து அது ரொம்ப ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நார்மல் சைக்காலஜியும் இந்த கதையில பாக்குறோம். இதான் இது வீட்டுக்கு வீட்டு நடக்கிற ஒரு கதை மாதிரி இருக்கு சத்தி தேவியினுடைய கதை. சரி, மறுநாள் காலையில எல்லாரும் கங்கையில குளிச்சுட்டு ரெடி ஆறாங்க. அந்த ஆசிரமவாசிகள் அவங்களுக்கு ஒரு படகு ஏற்பாடு பண்ணி தராங்க. அந்த ரிஷிகளுக்கு மரியாதை பண்ணிட்டு 3 பேரும் படகுல ஏறி கங்கையை கடந்து போயிட்டு இருக்காங்க. நடுக்கடலுக்கு கடல்ல நடு கங்கைக்கு நதியினுடைய நடுப்பகுதிக்கு போறாங்க, கிராஸ் பண்ணி. அப்ப அவங்க ஒரு ஒரு
ஒரு கம்பீரமான ஒரு சப்தம், ஓன்னு ஒரு ரோரிங் சவுண்ட் கேட்கறது. அந்த சப்தத்தை கேட்டோடனே ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. விஸ்வாமித்திரரை பார்த்து, இந்த நதியில இருந்து இவ்வளவு ஒரு கம்பீரமான ஒரு கர்ஜனையான ஒரு சப்தம் வருதே, அது என்ன, அது எப்படி இந்த மாதிரி ஒரு சப்தம் வருது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றார், முன்ன ஒரு சமயம் பிரம்மதேவர் கைலாசத்துல தன்னோட மனசால ஒரு சரஸ்னா ஒரு ஏரியை சிருஷ்டி பண்ணினார். அதுக்கு பேரு மானசரோவர்னு பேரு. அந்த மானசரோவர்ல இருந்து வர்றதுதான் சரியு நதி. அந்த நதி தான் அயோத்தியாவை சுத்தி சூழ்ந்து ஓடுறது. இந்த கங்கையும் சரையும் ஒன்னா சேரும் பொழுது ஒன்னோட ஒண்ணு அப்படியே மோதுறது. அந்த வந்து மோதும் போது ஒரு சத்தம் வருதுல, அந்த சத்தம் தான் நீங்க கேக்குறீங்க. அந்த ரெண்டு நதிகளுக்கும் உங்களுடைய நமஸ்காரத்தை பண்ணுங்க இப்படியே அப்படின்னு சொல்லி சொல்ற. ரெண்டு குழந்தைங்களும் குரு சொன்னபடியே கையை கூப்பி சரையு நதிக்கும் கங்கை நதிக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அந்த போட் அக்கறைக்கு போறது. படகுல இருந்து இறங்கினதும் விஸ்வாமித்திரர் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறார். ராமலட்சுமணரும் அவர் தொடர்ந்து வேகமா போறாங்க. போய் ஒரு காட்டுக்கிட்ட போறாங்க. ஒரு காட்டுக்குள்ள போனோன்னா ஜனசஞ்சாரமே இல்லாத கோரமான ஒரு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ராமர் விஸ்வாமித்திரர் கிட்ட, இந்த காடு இவ்வளவு பயங்கரமா இருக்கு, இந்த சில் வண்டுகளோட சத்தம் அப்படி கீச்சுன்னு எல்லா பக்கமும் கேட்கறது, மிருகங்களுடைய கோர சப்தம் கேக்குது, பறவைகளோட சப்தம் கூட எதுவுமே பிளசண்டாவே இல்லையே, எல்லாமே ரொம்ப பயங்கரமா கோரமா இருக்கு. பலவிதமான சப்தங்கள், எந்த சப்தங்களும் பிளசண்டா இல்லை, எல்லாமே ஒரு மாதிரியான ஒரு ஈவி ஃபீலிங் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சப்தம். சிங்கம், புலி, காட்டுப்பன்னி, யானைகள் எல்லாமே உலாவிட்டு இருக்கு. அப்புறம் பலவிதமான மரங்கள் இருக்கு. திண்டுக்கா, வில்வா, ககுபா, அஸ்வகர்ணா, தவா, இந்த மாதிரி எல்லாம் சில லிஸ்ட் ஆஃப் ட்ரீஸ், பதரி, இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. ஆனா எல்லாம் அப்படியே ஒரு வெயிலே உள்ள வரத்துக்கு வழி இல்லாம அடர்ந்து வளர்ந்துருக்கு. இவ்வளவு இருட்டா இருக்கே, இது என்ன மாதிரி இடம், மரங்கள்லாம் எவ்வளோ பெருசா வளர்ந்து வெயிலே வராத மாதிரி இருக்கே, இருட்டா, எப்படிப்பட்ட இடம் இது அப்படின்னு ராமர் கேக்குறாரு. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்ல, முன்ன ஒரு காலத்துல மலதா, கருஷான்னு ரெண்டு நகரங்கள், பெரிய நாடுகள் இங்க இருந்தது. இந்த ரெண்டு நாடுகளும் ரொம்ப சுபிட்சமா தான் இருந்தது. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, நல்லபடியா பல வருஷங்கள் இருந்தது. தேவர்களால கட்டப்பட்டது போல ஒரு அழகான ரெண்டு இடம் அது, அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு சமயம் இந்திரன் விருத்ராசுரன் ஒரு அசுரனை கொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது, அவனை கொன்னப்புறம் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுறது. ஏன்னா அந்த விருத்ராசுரன் ஒரு பிராமணன், அவருடைய மகன். சோ அவனை கொன்னதால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுருது. அந்த தோஷத்தை போக்குறதுக்கு தேவர்களும் முனிவர்களும் பல புண்ணிய தீர்த்தங்கள்ல இருந்து, புண்ணிய நதிகள்ல இருந்து குடங்குடமா ஜலம் எடுத்துட்டு வந்து இந்திரனுக்கு தீர்த்த நீராடினாங்க. அபிஷேகம்னு சொல்ல முடியாது, அவர் மேல ஜலம் ஊத்தி அவருக்கு தீர்த்த நீராடினாங்க. அதனால இந்திரன் தன்னுடைய பாவத்துல இருந்து விடுபட்டான். அவருக்கு உண்டான அந்த பாவம் வந்து போய் அப்புறம் இந்திரன் பழையபடி ஆனோன்னு தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. தன்னுடைய பாவம் எல்லாம் போய் சுத்தமானவனா ஆனதால இந்திரனுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். அப்போ அவருடைய உடம்புல இருந்து அந்த ஜலம் வழிஞ்சு வந்தது இல்லையா. இதுல இருந்து நம்ம லாஜிக்கா கேட்டோம்னா எப்படி அங்க இருந்து ஜலம் இங்க வந்ததுன்னா நமக்கு கேட்க தோணும். பட் அந்த ஜலம் பட்ட இடம் வந்து இந்த இந்த ரெண்டு இடம், ஓகே, இப்ப மலதா அண்ட் கருஷான்னு சொன்னோம்ல, இப்போ அந்த இடத்துல விழுந்திருக்கு. அந்த பூமி வந்து அவருடைய பாவத்தை தாங்கி இருக்கு. அதனால இந்திரன் வந்து அந்த பூமி, அந்த பர்டிகுலர் ஏரியா, பூமினா எர்த் இல்ல, ஹோல் ஆஃப் த எர்த் இல்ல, அந்த ஸ்பேஸ், அந்த இடத்துக்கு இந்திரன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த இடம் எப்பவுமே செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு அந்த இடத்துக்கு. இந்த உலகத்துல நல்ல புகழ்பெற்ற இடமாக அது அப்படி இருக்கும். தேவர்களும் அதை கேட்டு சாது சாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த ரெண்டு நாடுகள் மலதாவும் கருஷாவும் பல காலங்கள் தன தானியங்களாலையும் பல விதமான செல்வங்களாலையும் ரொம்ப செழிப்பா இருந்தது. சோ இந்த பாபம்ங்கிற அழுக்கு விழுந்த இடம் வந்து மலதா. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ விதமான ஒரு பசிங்கிறாங்க. தேவர்களுக்கு பசி பிசிக்கலே பசி கிடையாது, பட் எனக்கு இது எந்த டைப் ஆஃப் பசின்னு எனக்கு தெரியல. அதுல ஆனா வால்மீகி சொல்றார். சோ அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும்.
சோ அது போக்கின இடம் வந்து கருஷா. சோ மலதா அண்ட் கலுஷான்னு 2 இடம். சாதாரணமா இந்த வயல்ல வந்து கழிவெல்லாம் வந்து உரமா மாறும்ல, அந்த மாதிரி இந்திரனுடைய பாப்பம் இங்க உரமா மாறிடுதுன்னு எடுத்துக்கலாம் இந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல. அதனால அது செழிப்பாயிருது. பல வருஷங்கள் கழிச்சு என்ன ஆறுது, இந்த சுந்தன்கிற ஒரு ராட்சசனுடைய மனைவி தாட்டகா தன் மகன் மாரீச்சன் கூட இந்த இடத்த ஆக்கிரமிச்சான். அதாவது நீ பாக்குறிய இந்த காடு ஒரு காலத்துல ரொம்ப நல்லா இருந்தது, செழிப்பா, தேவர்களாலே ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அந்த இடம் இப்படி ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ராட்சசி இங்க வந்து தன் மகனோட ஆக்கிரமிச்சதுதான். இந்த தாட்டகைக்கு 1000 யான பலம். காமரூபிணி, காமரூபினா பார்க்க அழகா இருப்பான்னு இல்ல, காமரூபிணினா தன் விரும்பிய உருவத்தை எடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான சக்தி உடையவள். மாரீச்சன் வந்து உருண்டையான பலமான கைகளை உடையவன், பெரிய மண்டை, அகலமான முகம், பெரிய உடம்பு, பயங்கரமான உருவம், இந்திரனுக்கு சமமான பலம் இருக்கிறவன் இந்த மாரீச்சன். இவங்க 2 பேரும் இந்த 2 நாட்டுல நிம்மதியா இருந்த மனிதர்கள் எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன, அடிச்சு முழுங்கிட்டாங்கன்னு அர்த்தம், சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம். சோ இந்த தாட்டகை இங்க இருந்து இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அங்க அவ இருப்பா. ஒரு 1.5 யோஜனை தூரம் போனா அந்த தூரத்துல அவ இருக்கா. அந்த 2 நகரத்துக்கும் போற வழியில அவ கரெக்டா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கா. நம்ம அவளை தாண்டிதான் அந்த சைடு போகணும். அவ இருக்கிறதுனால இந்த பக்கம் யாருமே வர்றதில்லை. ஏன்னா அவதான் கடிச்சு தின்றுவாளே, ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி யாராவது நடந்து வந்தாங்கன்னா பிடிச்சு தின்றுவா. சோ அந்த வனத்தை நோக்கி யாருமே போறதில்ல. இப்ப நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நல்ல இன்ட்ரடக்ஷன்ல எங்க போறோம்னு சொல்றதுக்கு இப்போ விஸ்வாமித்திரர் சொல்றார். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என் கட்டளையால், என்ன, மண் நியோகாத், என்னுடைய கட்டளையால், ஸ்வபாகுபலம் ஆசிரித்திய, உன்னுடைய புஜபலத்தாலும், துஷ்டச்சாரிணியும் ஜஹி, இந்த துஷ்ட நடத்தை உள்ளவளை நீ கொல்லு அப்படிங்கிறார். என்ன விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொல்றார். பண்ணிட்டு இவம் தேசம் புனக நிஷ்கண்டகம் குரு, இந்த இடத்த நீ மறுபடியும் மக்கள் வந்து வசிக்கும் இடமாக, ஒரு சேஃபான இடமா நீ மாத்தி கொடு அப்படின்னு கேட்கிறார். விஸ்வாமித்திரர் சொன்னதையெல்லாம் கவனமா கேட்டுட்டு இருந்தார் ராமர் இவ்வளவு நேரம். அப்படி சொல்ற முனிபுங்கவன், யக்ஷர்கள்லாம் அவ்வளோ பலசாலின்னு தெரியும், பட் இவ்வளோ பலம் இருக்கிறவங்கன்னு நான் கேள்விப்பட்டதில்ல. சாதாரண பலம் இருக்கிறவங்கன்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்க இந்த யக்ஷினி பெண்ணுக்கு மட்டும் எப்படி 1000 யான பலம் கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு. அது முன்ன ஒரு காலத்துல சுகேத்துன்னு ஒரு பெரிய யக்ஷன் இருந்தான். அவனுக்கு குழந்தையே இல்லாம இருந்தது. தனக்கு நிறைய குழந்தைகள் வேணும்னு அவன் தவம் இருந்தான். அப்ப பிரம்மதேவர் அவருடைய தவத்தை மெச்சி அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். இவரும் நிறைய குழந்தைகள் வேணும்னு ஆசைப்பட்டவருக்கு அவர் ஒரு பெண் குழந்தைய தான் வரமா கொடுக்கிறார். அவர் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா தான் பாக்குறாரு, நம்ம நிறைய குழந்தை கேட்டோமே, ஒரு குழந்தை தானே கொடுத்திருக்காருன்னு. அப்ப பிரம்மதேவர் சொல்ற, இல்லப்பா இந்த குழந்தை ரொம்ப விசேஷமானது, இதுக்கு 1000 யான பலம் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பெண் குழந்தைய ஆசையா வளர்க்கிறார், ரொம்ப ஆசையா வளர்க்கிறார். ஏன்னா அதுக்கு 1000 யானை பலம் வேற. அவ வளர வளர சுகேத்து வந்து ரொம்ப சந்தோஷமா அவளை பார்க்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு யுவதியா ஆனப்புறம் அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவளை வந்து சுந்தன் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு, ஒரு யக்ஷன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். சில காலம் கழிச்சு அவங்களுக்கு மாரீச்சன் அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் வந்து யாராலும் ஜெயிக்க முடியாத மகாபலம் பொருந்திய மகனாக இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு காலத்துல ராட்சசன் ஆவாங்கிற ஒரு சாபம் வேற வருது. இந்த சுந்தன் ஒரு நாள் இறந்து போயிடுறான். சரியா, அவன் எப்படி இறந்து போனாங்கிறது ராமாயணத்துல சொன்னது ஒண்ணு, நம்ம சாதாரண வெளியில பாக்குறதும் 2 விதமான கதைகள் உண்டு. வெளியில என்ன சொல்றாங்கிறத முதல்ல நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னா, அந்த சுந்தன் ஒரு நாள் போதையில அகஸ்த மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போய் அங்க ஒரே துவம்சம் பண்ணிடுறான், உபத்திரவம் பண்ணி துவம்சம் பண்றான். அவனுடைய உபத்திரவம் தாங்காம அகஸ்திய மகரிஷி தன்னோட தப்போபலத்தால அவனை எரிச்சிடுறான். அவன் இறந்து போயிடுறான். யக்ஷர்களுக்கு சக்திகள் உண்டு.
மனிதர்களை விட அதிகமான சக்தி, தேவர்கள் அளவுக்கு கிடையாது, பட் வெரி பவர்ஃபுல் தான். சோ அதனால அவனுடைய அக்கிரமங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்திருக்கும். பலம் பொருந்தியவன். அகஸ்தியர் அவனை பஸ்மமாக்கிடுறார். அந்த கோபத்துல தாட்டகேயி தன்னுடைய கணவன் இறந்ததுக்கு அகஸ்தியர் தான் காரணம்னு தெரிஞ்ச உடனே மாரீச்சனோட அங்க போய் அவரை கொல்லணும்னு அங்க போறான். அப்போ அகஸ்தியர் மாரீச்சனையும் ராட்சசனாக மாற கடவுது அப்படின்னு சபிச்சிடுறார். அப்புறம் தாட்டகைய பார்த்து, நீ உன்னுடைய அழகான உருவத்தை இழந்து ஒரு அசிங்கமான குருமான உருவம் உள்ளவளா மாறி மனிதருடைய மாம்சத்தை சாப்பிட்டு எல்லோராலும் வெறுக்கப்படுபவளாக நீ மாறிடுவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கிறார். இது நம்ம சாதாரணமா அங்க படிக்கிறது. இங்க வால்மீகி சொன்னது என்னன்னா, தாட்டகே அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு அவர் கொல்றதுக்கு தான் போறா. அவளுக்கு தெரியறது அகஸ்தியர் தான் தன்னுடைய கணவனை கொன்னதாக. ஆனா இங்க அகஸ்தியர் தான் அவனை கொன்னாங்கிறத வால்மீகி சொல்லல, சரியா? அவர் சாதாரணமா என்ன சொல்றார், தாட்டகே அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு அவரை கொல்றதுக்கு தான் போறா. ஆனா அவரை பார்த்ததும் அவளுக்கு அவர் மேல ஒரு மோகம் ஏற்படுறது. சோ காம வசத்துல அவ என்ன பண்றார், அகஸ்தியரை பார்த்து வேகமா போய் அவர்கிட்ட போய் ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்றான், தகாத முறையில எல்லாம் நடந்துக்கிறான், முயற்சி பண்றான். அதனால கோபமான அகஸ்தியர், நீ உன்னுடைய இளமையையும் அழகான உருவத்தையும் இழந்து மனித மாம்சம் சாப்பிட்டு எல்லாராலும் வெறுக்கப்படுற ஒரு உருவத்தை நீ அடைவேன்னு சொல்லி சபிச்சிடுறார். சோ இந்த சாபத்தால தாடகைக்கு கோபம் இன்னும் ஜாஸ்தியா இருது. ஏற்கனவே கோபத்துல இருக்கிறவங்க இன்னும் கோபமாகி, இப்போ அப்போல இருந்தே அகஸ்தியர் வாழ்ந்த இந்த இடம் அப்படின்னு சொல்றார், அந்த இடத்துலதான் அகஸ்தியர் இருந்திருக்கணும். அப்புறம் அகஸ்தியர் என்ன ஆனாருன்னு எனக்கு தெரியல. அகஸ்தியர் வாழ்ந்த இந்த இடத்தை ஆக்கிரமிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற. ராமா, இந்த பசுக்களுடைய நன்மைக்காகவும் ராமணருடைய நன்மைக்காகவும் இந்த துஷ்ட பராக்கிரம யக்ஷினிய நீ கொல்லணும். யூ ஹாவ் டு கில் ஹர். ரொம்ப சாபத்தால அவ ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கா. இந்த 3 உலகத்திலையும் உன்னை தவிர, அவர் யோசிக்கலாமே, இத்தனை வருஷம் இருந்தாலே யாரையாவது வச்சு கொண்டிருக்கலாமேன்னு கூட ராமருக்கு ஒரு தாட் வரலாம். அதனால அவர் முதலே சொல்றாரு, இந்த 3 லோகத்திலையும் உன்னை தவிர வேறு யாராலையும் அவளை கொல்ல முடியாது. கொல்றதுக்கு யாருக்கும் தைரியமும் இல்ல, துணிவே கிடையாது யாருக்கும் அவன் கிட்ட போறதுக்கு கூட அப்படிங்கிறார். அந்த மாதிரி இடத்துக்கு அந்த 2 குட்டி பசங்களை கூட்டின்னு போயிருக்காரு விஸ்வாமித்திரர். பெண்களை கொல்லக்கூடாதுன்னு ஒரு விதி வேற இருக்கு, சரியா? சத்திரியர்கள் பெண்கள் மேல கை ஏந்தக்கூடாது, கை நீட்டக்கூடாது. சாதாரணமாவே யாருமே பெண்கள் மேல கை நீட்டக்கூடாது. அதுவும் ஒரு சத்திரியன் ரட்சிக்க வேண்டிய ஒரு இதுல இருக்கான். அந்த வர்ணமே அதுக்காக தான் படிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது ராமரை ஒரு தாட்டகைங்கிற ஒரு பெண்ணை கொல்லணும்னா அவர் தயங்குவார் அப்படிங்கிறத விஸ்வாமித்திரர் ஏற்கனவே புரிஞ்சுக்கிறார். இது அவ்வளவு சுலபமா நடக்கிற விஷயம் கிடையாது. அதனால்தான் தசரதர் கிட்டையும் சொல்லல, மாரீச்சன் சுபாகு பத்தி சொன்னதுக்கே அவர் அரண்டு போயிட்டார். ஃபர்ஸ்ட் கில்லிங்கே ஒரு லேடி அப்படின்னு சொன்னா தசரதர் என்ன ஆவார் யோசிச்சு பாருங்க, பதறி இருப்பார். என்னது இது, ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு. அதனால அவர்கிட்டயும் சொல்லல. சோ அவர் என்ன சொல்றார், விஸ்வாமித்திரர் பொறுமையா பேசுறார் ராமகிட்ட. ராமா, ஒரு பெண்ணை கொல்றோமே அப்படின்னு நீ தயங்காத, நீ ஒரு ராஜகுமார் அப்படின்னு சொல்லி க்ஷத்ரிய தர்மத்தை, ராஜகுமாரன் சொல்லி என்ன சொல்றார், ஒரு க்ஷத்ரியன் மக்களை காப்பாற்றணுங்கிறத நினைவுபடுத்துறார், சரியா? அப்படி சொல்றார், நீ ஒரு ராஜகுமாரன், 4 வர்ணத்தவர்களையும் அவங்களுடைய நன்மைக்காகவும் நீ சில காரியங்கள்லாம் பண்ணணும். முக்கியமா இந்த காரியத்தை நீ பண்ணணும். நல்லவங்களை, சத்புருஷர்களை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. பிரஜா ரக்ஷண காரணாத், பிரஜைகளை ரட்சிக்கணுங்கிற காரணத்தாலையும் அந்த மாதிரி ஒரு விரதம் உனக்கு இருக்கிறதுனால நிஷம்சம் வா, என்ன சொல்றாருன்னா, கொடூரமான ஹிம்சை செய்கின்ற காரியமாக இருந்தாலும் ஆங்கிரிஷம்சம் வா, கொடூரமற்றதாக, அதாவது ஒரு சில இடங்கள்ல கருணை காட்டி மன்னிக்க வேண்டியிருக்கும், இரக்கம் காட்டி மன்னிக்க வேண்டியிருக்கும், சரியா? ஒரு சில இடங்கள்ல தண்டனை எப்படி இருக்குன்னா கொடூரமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல மன்னித்து விட வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்கும். பாத்தகம் வா, அதாவது இந்த செயலை நான் செஞ்சா என் நிலையிலிருந்து விழுந்து விடுவேன். பாத்தகம்னா ஃபால், ஓகே,
ஐ ஃபால் ஃப்ரம் மை ஸ்டேட்டஸ். அதாவது பாப செயல், பாத்தகம் வா சதோஷம் வா, தவறானது அப்படின்னு எல்லாராலும் சொல்லப்படுகின்ற ஒரு செயலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதை நீ செய்ய வேண்டும். கர்த்தவியம் இஸ் யுவர் டியூட்டி. இட் ரியலி டசன்ட் மேட்டர். எதுவாக இருந்தாலும் ஜனங்களுடைய நன்மைக்காகவும் அவங்கள ரட்சிக்கிறதுக்காகவும் இந்த காரியத்தை நீ பண்ணணும். பிரஜா ரக்ஷண காரணாத் ராஜ்யபார நியுக்தானாம். சரி, இது எல்லாரும் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் இந்த ரூல் வந்து அப்ளைடானா? நோ 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 நோ. இந்த உலகத்தை ரட்சிக்கிறேன்னு யாரு விரதம் எடுத்துட்டு இருக்கானோ ஒரு ராஜாவாக தான் இருக்க முடியும் இல்லையா? அது ராஜாவாக தான் இருக்க முடியும். போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் இந்த ரூல் அப்ளைடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கிறதுனால இது உன்னுடைய தர்மம். அதனால நீ தயங்க கூடாது. தான் சரி. எது சரி? இந்த பெண்ணை, இந்த ராட்சசியை கொல்வதுதான் சரி. நீ அவளை கொல்லணும். ஏன்னா இவளுக்கு தர்மமே கிடையாது. இவர் ஒன்னும் ரொம்ப நியாயமானவ கிடையாது. இவளுக்கு தர்மமே கிடையாது. அதனால தர்மம் இல்லாதவளை நீ வதம் செய். ஜஹி அப்படிங்கிறார். அஸ்யாஹா தர்மஹ ந வித்யதேஹி. இவளுக்கு வந்து கொஞ்சம் கூட அத பத்தின சிந்தனையே கிடையாது. அதனால ஷீ இஸ் ஃபிட் டு பி கில்ட் அப்படிங்கிறார். ஹே நிருபா, வந்து அவர் இளவரசர் தான், இன்னும் இளவரச பட்டம் கூட கொடுக்கல. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? ஏ அரசனே, அதாவது பிரஜைகளை ரட்சிப்பவனே, முன்ன ஒரு சமயம் பிரகலாத வம்சத்துல வந்த விரோச்சனனுடைய மகள் இந்த பூமியை நாசம் பண்ணணும்னு நினைச்சா, அப்போ இந்திரன் அவளை கொன்னார். உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்காது, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நான் உனக்கு சொல்றேன். அது மட்டும் இல்லாம சுக்கராச்சாரியருடைய அம்மாவான காவிய மாதா, கியாத்தின்னு பேரு, அவதான் பிருகுமுனிவருடைய மனைவி. இந்திரனையும் தேவர்களையும் அழிக்க நினைக்கிறார் அவர் கியாத்தி. அப்போ மகாவிஷ்ணு அவளை கொல்றார். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதனால ஏ ராஜபுத்திரா, அநேக மகாத்மாக்கள் இந்த மாதிரி உனக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அதர்மமான ஸ்திரீகளை கொன்னு இருக்காங்க. அதனால தாட்டகையை கொல்றதை பத்தி நீ தயங்காத அப்படின்னு சொல்லி அவளுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ற. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறத இன்னொரு 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவா. சரி சொல்றேன், ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனா இட்ஸ் ஓகே. ராமர் விஸ்வாமித்திரர் முன்னாடி பணிவோடு நின்னு, என்னோட அப்பா என்னை உங்களோட அனுப்பி வைக்கும்போது நீ அவரோட போ, எப்படி என்னுடைய கட்டளையை ஏத்து நடந்துப்பியோ அதே மாதிரி நீ விஸ்வாமித்திரரோட கட்டளையும் ஏத்து நீ நடந்துக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கார். எங்க அப்பா உங்க பேச்ச கேட்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கார். அதுவும் அவர் எங்க சொல்லியிருக்காருன்னா, அயோத்தியால நான் கிளம்பும் போதே எல்லா பெரியவர்கள் முன்னாடியும் ரிஷிகள் முன்னாடியும் என்னுடைய குருமார்கள் முன்னாடியும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுசிஷ்டா எனக்கு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காரு. என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, கௌஷிகஸ்ய வச்சனம் அவிசங்கியா கர்த்தவியம். கௌஷிகர் விஸ்வாமித்திரர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது, நீ யோசிக்க கூடாது. யோசிக்காம அவர் என்ன சொல்றாரோ அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் பண்ணுவேன். இது என்னுடைய அப்பாவுடைய ஆணை. இதுலயே அவருடைய கேரக்டர் லேட்டரா என்ன வரப்போறதுன்னு இங்கே தெரிஞ்சிடுறது. பிதுகு வச்சன நிர்தேஷாத், எங்க அப்பா வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு எனக்கு ஆக்ஞை கொடுத்ததாலையும், பிதுகு வச்சன கௌரவாத், அவர் வார்த்தையை நான் கௌரவிக்கணும், அதை நான் வந்து மீறி போகக்கூடாது. அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. நிச்சயமா செய்யறேன் அப்படிங்கிறார். அதுவும் இல்லாம ரிஷிகளையும் பிராமணர்களையும் பசுக்களையும் இந்த நாட்டு மக்களையும் ரட்சிக்கிறதுக்காக நான் இந்த காரியத்தை, இந்த தேசத்துக்காக நான் இது பண்றேன், நான் தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு ராமர் என்ன பண்ற, அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. இதை நம்ம பாத்துக்கணும், ஒரே இடத்துல நின்று பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் போனோம்ல, தாட்டக்கை இருக்கிற இடத்துக்கு போகணும். நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்க போனோடனே ராமர் தன்னுடைய வில்ல எடுத்து அந்த நரம்பு இருக்குல்லையா அதை அப்படியே இழுத்து விடுறாரு, அந்த நாள். அப்ப அந்த போஸ்ட்ரிங்க இழுத்து விடணும், பயங்கர சப்தம், 10 திக்குலயும் அது அப்படியே எதிரொலிக்கிறது அந்த சப்தம், இடி மாதிரி. இது தாட்டகையோட காதுல விழுந்துட்டு அவளுக்கு ஒரே ஆச்சரியம் அண்ட் கோபம் வேற. அவளுக்கு புரியல, இந்த மாதிரி ஒரு சப்தம் இங்க வரத்துக்கு வாய்ப்பு இல்லையேன்னா, அப்புறம் யாரோ வந்திருக்காங்கன்னு ஒரு கோபம். அவ கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு, ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு சப்தம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லையேன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா சப்தம் வருது, அதனால அந்த சப்தம் வந்து திக்க நோக்கி வேகமா ஓடுறான். ஒரு செகண்ட் ஆனா அவர் மூர்ச்சை ஆறாங்கிறார்.
வால்மீகி. மூர்ச்சானா மயக்கம் போட்டு விழல, அவ்வளவு கோபம் அவளுக்கு. அந்த கோபத்துல அப்படியே ஒரு இருண்டு போகும்ல, அந்த மாதிரியான ஒரு கோபத்துல அவ போகிறா. வித் ரேஜ், அக்ரெசிவ்னஸ் சொல்லுவோமே. எந்த திக்குல இருந்து அந்த சப்தம் வந்ததோ அந்த பக்கம் வேகமா ஓடுறா. ராமர் அவரை பாக்குறா. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை பாக்குறார் ராமர். அவளோட உடம்பு, எந்த உறுப்பும் வந்து ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாவே இல்லை, எல்லாம் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா இருக்கு. முகம் ரொம்ப டிஸ்பிகர்டா இருக்கு, கோரமா இருக்கு. உருவமும் ரொம்ப பெருசா இருக்கு, பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கா. அவர் வேற நீ அசிங்கமா இருப்பேன்னு தானே அவர் சபிச்சிருக்காரு. அதனால பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு சாதாரண மனுஷனால பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு அக்லினஸ். அதை பார்த்தோன்னே லக்ஷ்மணன் கிட்ட ராமர் சொல்றார், ஏய் லக்ஷ்மணா, பாத்தியா இவ்வளவு பயங்கரமா இருக்கா, இவ்வளவு கோரமான உருவம் பாத்தியா, நம்மளா இருக்க போய் சரியா போச்சு. இதே யாராவது வீக் ஹார்ட்டட் ஆளுங்க பார்த்திருந்தாங்க அவ்வளவுதான் நெஞ்சு வெடிச்சு இறந்து போயிருப்பாங்க. அவ்வளவு கோரமா இருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இவளுக்கு மாயசக்தி வேற நிறைய இருக்காமே லக்ஷ்மணா, இவளை ஜெயிக்க முடியாதவளா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் கிட்ட ராமர் பேசின்னு இருக்காரு. நான் என்ன பண்ண போறேன், ஏன்னா இப்ப விஸ்வாமித்திரா அவர் கொல்ல சொல்லியிருக்காரு. இங்க இந்த இடத்துல பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை பண்றேன்னு தான் சொல்றாரு ராமர். ஆனா அவர் இன்னும் கன்வின்ஸ் ஆகல. even though he has to follow his father's instruction and குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் அவருக்கு இன்னும் கன்வின்ஸ் ஆகல. ஒரு பெண்ணை கொல்லணுங்கிறது, ஏன்னா அது அப்படியே ரத்தத்துல ஊறி இருக்கு. அந்த தர்மம் வந்து பெண்ணை வந்து நம்ம ப்ரொடெக்ட் தான் பண்ணணும், கொல்லக்கூடாதுங்கிறது இருக்கிறதுனால ராமருக்கு வந்து அவளை கொல்லணுங்கிற மனசே இல்லை. அவர் என்ன சொல்றாரு லக்ஷ்மணன் கிட்ட, நான் அவளோட மூக்கையும் காதையும் மட்டும் கட் பண்ணி அவளை வந்து இம்மொபிலைஸ் பண்ணிடுறேன். அவ வந்து அவளோட பலத்தை நான் குறைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அவ பெண்ணா இருக்கிறதுனால பழைச்சா, அதனால நான் அவளை எனக்கு அவளை கொல்றதுக்கு மனசு இல்லை லக்ஷ்மணா அப்படிங்கிறார். இதை தெரிஞ்சுதான் விஸ்வாமித்திரருக்கு முன்னாடியே அவ்வளவு சொன்னார். ஆனாலும் அவருக்கு வந்து மனசு இல்லை கொல்றதுக்கு. ஏன்னா அவளை கொஞ்சம் வீக் ஆக்கிட்டோம்னா அங்க எங்க போக மாட்டா, ஒரே இடத்துல இருந்து அப்படியே அவளோட காலம் முடிஞ்சிடும் அப்படிங்கறது அவருடைய எண்ணம். அவர் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த தாட்டக்க ரெண்டு கையும் தூக்கிக்கிட்டு கற்பனை பாருங்க மலை மாதிரி. நீங்க அதெல்லாம் சினிமால டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரெண்டு கையும் உயர்த்தி தூக்கி கர்ஜனை பண்ணிக்கிட்டு ராமரை பார்த்து ஓடி வரா. அப்போ அந்த செகண்ட் பிரம்ம ரிஷியான அந்த விஸ்வாமித்திரர் ஒரு ஒரு ஹூங்காரம் போட்டு ஒரு அதட்டு கொடுக்கிறார். ஆனாலும் அவர் நிக்கல. அவர் ஒரு அதட்டி அவர் பார்த்த உடனே ராமலக்ஷ்மணர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்றார். அந்த அறைக்கு ஏராளமான புழுதிய கிளப்புறா. அந்த புழுதி கிளப்புனதுல அப்படியே இருண்டுடுறது. ராமலக்ஷ்மணர்களுக்கு எங்க என்ன இருக்குன்னே தெரியல, அவ்வளவு புழுதி தூக்கி போடுறா. அதுக்கடுத்து அவளுடைய மாயா சக்தியால கல்லு மழை பொழியறது, நிறைய மழை பொழியறது. அவங்க மேலெல்லாம் கல்லெல்லாம் விழறது. அப்ப ராமருக்கு கோபம் வந்துடுது. அந்த கல் மழைய ராமர் தன்னுடைய பான மழையால பொடி பொடியாக்குறார். தன்னுடைய பானங்களால அவளோட ரெண்டு கைகளையும் வெட்டிடுறார். அவர் ரெண்டு கையும் தூக்கி வச்சு நிக்கிறால, ரெண்டு கையும் வெட்டிடுறாரு. இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் நிறைய அஸ்திர சஸ்திரங்கள்லாம் கத்துன்னு வந்திருக்காங்க, கரெக்டா, இங்க வரத்துக்கு முன்னாடி. சோ அதெல்லாம் ஒரு 15 வயசு பசங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, எல்லா பானத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். புதுசா நம்ம கிட்ட என்னென்னமோ, ஒரு கார் கொடுத்தாலே எவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, ஒரு பைக் இருந்தா எக்ஸைட்மெண்ட் இருக்கு, ஒரு மொபைல் போனோ ஒரு கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு இது இருந்ததுன்னா, ஒரு கேட்ஜெட் இருந்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அது இமேஜின் பண்ணி பாத்துக்கணும். அந்த வயசு, அவங்களோட புது பவர் எல்லாத்தையும் வச்சு, எல்லா பானத்தையும் வச்சு விளையாடுறாங்க. ஒண்ணு இவருக்கு வந்து பொண்ணுங்கிறதுனால கொல்ல மனசு இல்ல, ரெண்டாவது வந்து இந்த மந்திரங்களையும் ட்ரை பண்ணுவோமே, இந்த அஸ்திரங்கள் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ஒரு இது. சோ கை ரெண்டும் வெட்டுப்பட்ட அந்த ராட்சசி அப்படியே உட்கார்ந்துடுறா. புசு புசுன்னு மூச்சு விட்டுண்டு கர்ஜனை மாதிரி இருக்கா அவளோட மூச்சு. இவளை பார்த்துட்டு லக்ஷ்மணருக்கும் கோபம் தாங்க முடியல. அவளோட காது ரெண்டையும் வெட்டிடுறார், மூக்கையும் வெட்டிடுறார்.
இங்க ஆரம்பிச்சதுதான் நினைக்கிறேன். இது ராமர் கொடுத்த ஐடியா. முதல்ல அவர் பேசாம இருந்திருந்தா கூட லக்ஷ்மணர் பேசாம இருந்திருப்பார். லக்ஷ்மணருக்கு அப்ப என்ன சொல்ற, நான் காதையும் மூக்கையும் வெட்ட போறேன்னு கடைசி வரைக்கும் லக்ஷ்மணர் அதையே பிடிச்சுட்டார். இப்போ அப்படி பண்ணினாலும் இவளுக்கு மாயா சக்தி இருக்குல்ல, 2 கையை வெட்டினா கூட அவளுக்கு மாய சக்தி உண்டு. அதனால உடனே மறைஞ்சிடுறான். மறைஞ்சு மறுபடியும் கல்மழை பொழிய வைக்கிறான். உடனே ராமலக்ஷ்மணர்கள் தன் வில்லோட நாணை மீட்டுறாங்க. வெறும் நாணை தான் மீட்டுறாங்க. ஒரு இடி மாதிரி ஒலிக்கிறது. அந்த மீன்வேல் விஸ்வாமித்திரர் என்ன பண்ண பொறுமையா பார்த்துட்டு இருக்க. அவர் என்ன பண்ண முடியும், 2 பேரும் வந்து அதை ட்ரை பண்றாங்க, இப்படி ட்ரை பண்றாங்க, அவளை அதை பண்றேன், காதை வெட்டுறேன், கையை வெட்டுறேன் அப்படின்னு அவங்களும் போயிட்டு இருக்காங்க. இவரும் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இவர் எதிர்பார்த்ததுதான். அவருக்கு ராமரை பத்தியும் தெரியும், தாட்டகையை பத்தியும் தெரியும். அதனால்தானே அவர் ஏற்கனவே படிச்சு படிச்சு சொன்னார். இந்திரனை பத்தி சொன்னார், மகாவிஷ்ணு என்ன பண்ணார் சொன்னார். ஆனாலும் ராமர் தான் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் யூனோ லைக் தனக்கு அது சரின்னு படுற வரைக்கும் அவர் அந்த காரியத்தை பண்ண மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல விஸ்வாமித்திரர், ராமா போதும், இனஃப் ஆஃப் யுவர் கம்பேஷன், உன்னுடைய கருணைக்கு அளவே இல்லை. இந்த மகா பாபிஷ்டி வந்து தன்னுடைய மாயா சக்தியால அவளோட பலத்தை கூட்டிக்கிட்டே தான் வருவா. அவளோட பலத்தை குறைக்கவே முடியாது. சந்தியா வேலை வேற வருது. சந்தியா வேலை வந்தா அவளுடைய பலம் பல மடங்கு ஜாஸ்தி ஆயிடும். அவளை ஜெயிக்கவே முடியாது, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு மேல நீ டைம் வேஸ்ட் பண்ணாம அவளை கொன்னுடு அப்படின்னு சொன்ன அந்த ராட்சசி மறுபடியும் மறைஞ்சு நின்றுட்டு புழுதிய கிளப்புறது, கல்லு மழைய பொழியறதுன்னு பண்ணிட்டே இருக்கா. அவ எங்க இருக்கா, எந்த பக்கம் இருக்கான்னு இவங்க 2 பேருக்கும் தெரியல. ஆனாலும் அவளுடைய அந்த சப்தத்தை வச்சு அவ எந்த சைடு இருப்பான்னு பார்த்து எக்கச்சக்கமா பானங்களை விடுறார் ராமர், லக்ஷ்மணர் ஆல்சோ. அதுக்கப்புறம் இவளுக்கு கோபம் வந்து வெளியில வரா. வெளியில வந்தோடனே ராமர் வந்து அவ கண்ணுக்கு நேர் எதிர்க்க இருக்கும் பொழுது ஒரு பானத்தால அவளுடைய மார்பை பிளந்துடுறார் அம்ப விட்டு. அவளும் வந்து இறந்து பூமி மேல விழும்போது அப்படியே இடி விழற சத்தம், பூமியில கீழே விழறா, பெரிய உருவம். அந்த நேரத்துல அங்க மாரீச்சன் சுபாகு இல்ல, கரெக்டா அவங்க அப்புறமா தான் வருவாங்க. கீழே வந்து இறந்து போயிடுறான். அவ இறந்து போனோன்னா தேவர்கள்லாம் அங்க வந்துடுறாங்க. தேவேந்திரனும் தேவர்கள்லாம் அங்க வந்து சாது சாது அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. ஏன் மகரிஷி, உங்களாலதான் இந்த காரியம் நடந்தது. நாங்க எல்லாருமே வந்து இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இப்ப ராமருக்கும் உங்களுடைய அன்பை காட்ட வேண்டிய சமயம் வந்தாச்சு. நீங்க கத்துண்ட எல்லா வித்தைகளும் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ராமருக்கு. ராமா டிசர்வ்ஸ் டு லேர்ன் ஆல் திஸ். அதுவும் இல்லாம இன்னும் போக போக இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அந்த அஸ்திரங்கள் மந்திரங்கள்லாம் நீங்க அவருக்கு இன்னும் தீட்சை கொடுங்கோ, இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்லி கொடுங்கோ அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போறாங்க. இந்த தாட்டக்கை இறந்தோன்னா அந்த இடம் அப்படியே மாறி போயிடுது. அந்த வனம் மொத்தமா மாறி போயிடுது. அங்க வந்து செண்பகம், அசோகா, புன்னாக, மல்லிகை இதெல்லாம் பூக்க ஆரம்பிக்கிறது. அந்த செடிகள்லாம் அங்க மறுபடியும் துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடுது. மாமரம், பலாமரம், பாக்கு மரங்கள்லாம், தென்னை மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் அங்க இருக்கு. குளம் நிறையறது, கிணறு நிறையறது, ஏரி நிறையறது. அந்த இடமே அவ்வளவு செழிப்பா மாறிடுறது. அவ்வளவு அழகா அந்த குபேரனுடைய ஒரு ஆஹ் சைத்திர ரதம் அப்படிங்கிற ஒரு நந்தவனம் இருக்கான் குபேரனுக்கு. அது மாதிரி அவ்வளவு அழகா மாறிடுறதான். இனிமையான பறவைகளினுடைய ஓசை, அது மாதிரி அந்த இடம் ரொம்ப பிளசண்டா மாறிடுறது, ரம்யமா மாறிடுறது. அதுக்குள்ள அந்த சந்தியா காலமும் வந்துடுறதா. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம இங்கேயே தங்கிக்கலாம், நாளைக்கு நம்ம நம்மளுடைய ஆசிரமத்துக்கு கிளம்பி போலாம் அப்படிங்கிறார். மீன்வேல் இவருக்கு ரொம்ப சந்தோஷம். விஸ்வாமித்திரருக்கு வந்து ராமர் தாட்டகையை கொன்னதால அவளை அப்படியே அணைச்சு உச்சி முகர்ந்து ரொம்ப தன்னோட சந்தோஷத்தை காமிச்சிட்டு அன்னைக்கு நைட் அங்க தங்குறாங்க. மறுநாள் காலையில அவங்க கிளம்பி விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்துக்கு போறாங்க. அதை நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.